களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். பொதுவாக அந்த மருந்துகள் பொறுத்தளவில் எப்படி நினைக்கணும்னா, எல்லாருக்கும் இருக்கிற மனோபாவத்தை சொல்கிறேன், ஆனால் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியம்னு ஒன்று இருக்குது. அதை கொடுத்தோம்னா என்ன சொல்லணும்னா டக்குன்னு முழுங்கிட்டேன் அப்படிங்கும். ஏன்னா அந்த சுவையை பார்க்கக்கூடாது, அது எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஆனால் நான் அந்த மருந்து எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன். நானே ஒரு தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுத்துகிட்டு லேகியம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன்னா அதை நாக்கில் தடவும் போதே ஒரு ஆராய்ச்சி, இந்த மருந்து இப்படி அதில் அந்த அவுட்புட் எடுக்கிறது நான் பெரிய விஷயம். மருந்தில் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம எல்லாருக்குமே மீன் குழம்பு வைக்க தெரியும்னு வச்சுக்குவோமே, ஒரு பேச்சுக்கு நம்ம 4 பேருக்கு மீன் குழம்பு வைக்க தெரியும். 4 பேர் வச்சு கொண்டு வந்தோம்னா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சட்டியில் இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொன்னால் அது ஒரு டிக்கு தானே. அந்த மாதிரி அந்த மருந்து எப்படி மேற்கா இருக்குன்னு பார்த்தா அவ்வளோ அழகாக செய்கிறாங்க. நாட்டு மருந்து கடையில் வைக்கிற மருந்துகளை குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ நேர்த்தியாக செய்கிறாங்க. இந்த அவுட்புட் கொண்டு வரத்துக்கெல்லாம் உண்மையிலேயே அவங்க எங்கிட்ட பாடுபடணும். இப்போ ஒரு நோயாளியாக நம்ம சாப்பிடும்போது அது கசக்குது இனிக்குதுன்னு மேலோட்டமாக அப்படியே அதை முழுங்கிட்டு அப்படி ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் அது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ அழகாக அங்கே மேக் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அங்கே இருக்குது உயர் தரத்தில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த உயர் தரத்தில் அந்த மருந்து மேக்காய் வந்திருக்குங்கிறத பார்த்தோம்னா வேறு லெவலாக இருக்கும். அந்த ஆராய்ச்சி மனநிலையோடு நம்ம சாப்பிட்டோம்னா கூட உள்ளே போய் அது வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு நசியம் போட்டிருக்கோம்ல, அந்த நசியம் காரம் அப்படி இப்படிங்கிறத விட அது இப்போ மார்க்கெட்டில் 10 நசியம் இருக்கும். 10 நசியத்தையும் போட்டு பார்த்து அந்த உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது எது மிக தரமாக வந்திருக்குங்கிறது தெரியும். இருக்கிறதுலையே உயர்தரமான நசியம் இப்போ நான் உங்களுக்கு போட்டுட்டேன். இந்த மாதிரி நசியத்தோடைய அந்த மருந்து வேலை செய்கிற அந்த உணர்வை நீங்கள் வெளியில் எங்கே கடையில் போய் வாங்கி அந்த நசியம் போட்டாலும் உணரவே முடியாது. அப்படி ஒரு ஆத்மார்த்தை. இப்போ மக்கள் ஏன் மருந்துன்னு இந்த மருந்துக்குள்ளேயே இருக்காங்கன்னா அது சும்மா கிடையாது. ஏன்னா இப்போ மாற்று மருத்துவத்தில் இருக்கிறவங்க நீ மருந்தை விரும்பாதன்னு மூஞ்சிலே குத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் அந்த மருந்து அவ்வளோ நிம்மதியை கொடுத்துருக்கு, ஒரு பெரிய மனசாந்தியை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம முக்தி அடையும் போது நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். முக்தின்னா ஒரு வீடு பேர் அடையிறது, அதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. வீடு பேருங்கிறத நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து படுத்து அடைஞ்சிட்டோம்னா எவ்வளோ ஒரு நிம்மதி இருக்கும். வெளியில் பரபரன்னு அந்த உணர்வு மாதிரி இருக்கும் வீடு பேர் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அதே வச்சுருக்கிறாங்க. புரியுதா? அதனால தான் அது வீடு பேர். நம்ம வீடு தானே. வீடு இல்லைன்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறாங்க. வீடு வச்சுருக்கிறவங்க அதை ஒரு கோயில் மாதிரி எப்படி வச்சுருக்கிறாங்க, அது வேறு மாதிரி. புரியுதா? நம்ம அடைஞ்சிக்கிறதுக்கு அப்போ நம்ம பிறவியெல்லாம் முடிச்சுட்டு போய் அடையிற இடம் வீடு பேர். அப்போ நம்மளுடைய மரபில் இருக்கிற எல்லா கலைகளுமே அந்த ஃபீலை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிலம்பம் சுற்றுறதுல கூட வீடு பேர் அடைய முடியும், ஒரு டான்ஸ் ஆடுறதுல வீடு பேர் அடைய முடியும். அந்த கலையில் அந்த நுட்பத்தை கொண்டு அங்கே நிறுத்தியிருக்கான். தந்திரா காமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அந்த உணர்வை கொண்டு போக முடியும். எல்லா கலைகளும் அதை நோக்கி இழுத்துட்டு போகுது. அப்போ மருந்துலேயும் அந்த நுட்பத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. புரியுதா? ஆனால் இதுக்கு நம்ம பாடுபடணும். மக்கள் இன்றைக்கி சோம்பேறி ஆகிட்டாங்க. நீ வீடு பேர் அடையிறதுக்கு நான் கிடந்து லோல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீனே யோசிக்கணும், நான் வீடு பேர் அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னு நீ யோசிக்கணும். அப்படி இருந்துட்டால் அது வேறு லெவல். புரியுதா இல்லையா? ஆனால் இன்றைக்கி எல்லாமே நம்ம சோம்பேறித்தனத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். உனக்கு கலையை கண்டுபிடிச்சி வீடு போர் அடைகிற அளவுக்கு கலையை கண்டுபிடிச்சி வைப்பான். நீ படுத்துக்கிட்டே அதை அனுபவிக்கணும்னு நினச்சின்னா இது சோம்பேறித்தனம் இல்லையா? இது தண்டனை கிடைக்கும். இப்படி பண்ணோம்னா அந்த கலையை ஒரு லாகிரியாக யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு போதையாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லாமல் அது கிடைத்தற்கரிய பேர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஒரு கலையை நம்ம அனுபவிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலை எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்குது. நம்ம மேடையில் ஒரு நடனத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டு கை கட்டிட்டு போயிடுவோம். ஆனால் அதை அந்த வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாலும் சேர்த்துருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரி இப்போ நம்மளாம் எதுக்காக வேலை செய்ய போகிறோம், எதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னா, இப்போ போராட்டம் நடந்ததில்ல, பாரம்பரிய மருத்துவர்கள் எல்லாம் போராடினாங்கல்ல, அவங்கக்கிட்டேருந்து ஒரு உணர்வை நான் கற்றுக்கிட்டேன்.
என்ன உணர்வை கற்றுக்கிட்டேன்னா, அந்த போராட்டத்தில் அவங்க எல்லாருமே வந்து 40 வருஷம் 50 வருஷம் மருந்து செய்கிறதுலேயே கை கண்டவங்க. இப்போ நீங்களாம் மருத்துவர் இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது, அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்குது. சித்தா வந்து கல்லூரிக்கு வந்துருச்சு, நீ இன்னுமே என்ன பாரம்பரியம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அடித்து விரட்டுது. அந்த கோரிக்கையில் அவங்க திரும்ப திரும்ப அவங்க வாயிலேருந்து எல்லார் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னா, எங்களை எவ்வளோ ஒடுக்குனாலும் நாங்கள் மருந்து செய்வோன்ற அவ்வளோ தூரம் அது ஊறி இருக்குது உள்ளேயே. அந்த மருந்து செய்கிறது ஒரு தாகம், ஒரு வேட்கை, இது நாங்கள் செய்வோம். ஏன்னா ஒரு கலை எங்களுக்குள்ளே வந்துருச்சு, அதை வந்து விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லி மருந்து செய்கிறதுலே தான் கவனமாக இருக்காங்க. புரியுதா இல்லையா? நாங்கள் மருந்து செஞ்சு தான் ஆகும். நீ எங்களை எங்கே வேணாலும் கொண்டு போ, ஜெயிலில் கொண்டு போய் வைக்கிறியா, அங்கேயும் மருந்து செய்வோம். காட்டில் கொண்டு போய் அடைக்கிறியா, அங்கேயும் மருந்து செய்வோம். கலையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், புரியுதா? அப்போ அந்த மருந்து செய்கிற நுட்பம் அப்படிங்கிறது இறைவன் கொடுக்குறது. அதை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கணும், அதை கவனிக்க முடிஞ்சது. அங்கே வந்து நாங்கள் மருத்துவம் பார்க்கணும், நாங்கள் சம்பாதிக்கணும், இதெல்லாம் முன் வைக்கல. அவங்க வந்து நாங்கள் மருந்து செய்கிறத தடுக்க முடியாது, நாங்கள் மருந்து செய்வோம், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு ஒரு ரசிக்க கூட்டம் இருக்குது. நீங்கள் மருந்து செஞ்சுட்டு எங்கே இவங்களே வச்சுக்குவாங்களா? கிடையாது. இதுக்கு ஒரு ரசிக்கும் கூட்டம் இருக்குது. எந்த ரசிக்க கூட்டம்னா, இப்போ பாரம்பரிய வைத்தியத்துக்காக போராடுறவங்க ஒரு 40 50 70 வயசில் இருக்கிறவங்க, இதே 40 50 70 வயசில் இருக்கிறவங்க அந்த மருந்தை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ அந்த கூட்டமும் வந்து நின்றுக்கணும், இவங்கெல்லாம் மருந்து செய்வாங்க நாங்கள் வாங்கணும் அப்படின்னு அது வந்து நின்றுக்கணும். ஆனால் இவங்க தான் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வரல. அப்போ அந்த கூட்டத்தையும் நம்ம வந்து இணைக்கணும். இப்போ அங்கங்கே ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டு மட்டும்தான், இவர்கள் மீண்டு வர வேண்டும், இவர்களுக்கு அங்கீகாரம் கொடு, கமெண்ட்டோடு நின்றுக்கிறாங்க, அவ்வளோதான். அவனும் வரணும், சோறாக்கி போடுறதுக்காக நான் போராடுறேன்னா திங்கிறவனும் வரணும். ஏன்னா ஆமாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால் அந்த மருந்துகளில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்து தவற விட்டுறாதீங்க. என் மூலமாக அந்த வாய்ப்பு நிறைய கிடைக்கும். எனக்கு நிறைய மருந்து செய்கிற வைத்தியர்களை தெரியும். சில மருந்துகள் நானே செய்வேன். இப்போ என் கூடயே பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுகளை அடையாளம் காட்டுவேன். அந்த மருந்துகளெல்லாம் நீங்கள் எடுத்து அனுபவிக்கலாம். நான் தான் சொல்கிறேனே, வீடு பேருங்கிற வரைக்கும் சொல்லிட்டு தானே சொல்கிறேன். அனுபவிக்கலாம் அந்த மருந்து என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறது. அது ஒரு கலை. தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியம்னு ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து நோய்க்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்ம மருந்துகள் எல்லாமே நோய்க்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. அது அப்படி கிடையவே கிடையாது, புரியுதா? நம்ம மருந்துகள் எதுவுமே அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஆராய்ச்சிக்காக சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் தண்ணீர் விட்டான் கிழங்கு வாங்கி எது நல்லா மேக்காயிருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சிக்குவீங்க. இது இப்போ எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, இது தெரியுமா? எத்தனை பேருக்கு இவ்வளோ ஆழமான மருந்துகள் இருந்திருக்குங்கிறது இந்த தெருவில் உள்ளவங்களுக்கு தெரியுமா? முதல்ல தெரியாது. அப்போ இதை வந்து பிடிக்கணும், நீங்கள் மீட்டு கொண்டு வரலாம். அவங்களையும் நம்ம சாக விடாமல் பார்த்துக்கலாம். மக்களுக்கு நீங்கள் ஒரு ஊடகமாக இருக்கலாம். இதை நீங்கள் ஒரு ஊடகமாக இருக்கலாம். இப்போ ஒரு பாரம்பரிய வைத்தியர் தண்ணீர் விட்டாங்கிழங்கு லேகியத்தை நல்லா செய்கிறாருன்னா, நீங்கள் இருந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்கள் மூலமாக ஒரு 100 பேருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா, ஒரு 1000 பேருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த கலையை யாருக்கு சொல்லிக் கொடுப்பார்? அவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். புரியுதா? நம்மக்கிட்ட வரத்துக்கு இவ்வளோ காரணமாக இருந்தானே அப்படின்ட்டு. நம்ம ஆளுங்க என்னென்னா நேராக போய் எனக்கு மருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அது கலை கற்றுக்கிற முறை இல்லைல்ல. ஏன்னா எனக்கு மார்க்கெட்டிங் தெரியும், நீ பழைய ஆள், கற்று மட்டும் கூட நான் விற்றுக்கிறேன் அப்படின்னா அது கஷ்டம் தானே. யாருமே அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. அப்போ இங்கே இருக்கிற நிறைய பாரம்பரிய வைத்தியர்களுக்கு நம்ம வந்து ஒரு ஊடகமாக மாறலாம். சொல்லிக் கொடுக்க ஆர்வமாக இருக்காங்க. இந்த கலை அழியக்கூடாதுன்னு காசே வாங்காமல் இது எப்படி கிண்டுறதுன்னு சொல்லிக் கொடுக்கலாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. மார்க்கெட்டிங்கு கொண்டு போய் சித்த மருத்துவத்தை வந்து வேறு மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஒருத்தர் உண்மையிலே கற்றுக்கிட்டு 4 பேர் கொடுக்கணும். அதை தொழிலாக கூட ஏற்றுக்கிறாங்க. ஒரு மருந்து ஒரு வைத்தியர் சொல்லிக் கொடுக்குறாரு, இதை வச்சு உன் வயிற்ற கழுவிக்கிறேன்னா சொல்லித்தரேன். உன் ஜீவனத்துக்கு, அந்த வார்த்தையவே அதில் பயன்படுத்துவாங்க. உன் ஜீவனத்துக்கு, நீ வாழ்கிறதுக்கு, நீ பிழைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங்கும் போது தான் அவங்க பயப்படுவாங்க. உன் பேராசைக்கு பயன்படுத்திடாத அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ சித்த மருத்துவத்தில் ஏகப்பட்ட மருந்து வகைகள் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அங்கங்கே ஒவ்வொரு பகுதியில் ஒரு மருந்து சிறப்பாக செய்கிறாங்க. இப்போ இந்த தீநீர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. தீநீர் அப்படின்னா ஒரு பொருளுடைய எசன்ஸை எடுக்கிறது. ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுக்கிட்டு தண்ணியை போட்டு அந்த மூலிகையும் அது உள்ளே போட்டு ஆவி வரும் இல்லையா, அது நீர் தானே. அதை வந்து அழகாக இன்னொரு பாத்திரத்தில் எடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து தீநீர். புரியுதா? ஓமம் போட்டால் ஓம தீநீர். ஓம தண்ணி கிடையாது, ஓம தீநீர். புரியுதா? எந்த மூலிகையை போடுறோமோ அதோடைய தீநீர் எசன்ஸு.
அதை வந்து மருந்துக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு அளவு இருக்குது. இப்போ இதை அளவு இல்லாமல் கூட பயன்படுத்தலாம். ஆனால் அது எசன்ஸு, அதை ரொம்ப அளவாக தான் பயன்படுத்தணும். அப்படி இருக்கும்போது இந்த முறையை தூத்துக்குடி பகுதியில் இருக்கிறவங்க வந்து சிறப்பாக செய்கிறாங்க, வேறு லெவலாக செய்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் இது, தெரியுமா? இது அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இதை யாரா செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா 4வது 5வது படிக்காதவங்க தூத்துக்குடியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா இல்லையா? எதுலேருந்து தீநீர் எடுக்க முடியுங்கிறதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, அப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிரண்டு போவாங்க வெளியில் தெரிஞ்சதுன்னா. ஆனால் அப்படிப்பட்ட கலைகள்லாம் இன்னும் இருக்குது அழியாமல். ஒரு பெரிய கொப்பரையில் போட்டு எல்லாத்தையும் போட்டு காய்ச்சி எடுத்துக்கிட்டு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது 1/2 லிட்ரு 1 லிட்ரு 2000 ரூபா 1000 ரூபா அப்படிலாம் வரும். புரியுதா? தீநீர் மருந்தெல்லாம் நல்லா வேலை செய்யும் உடம்புல. இப்போ வந்து சித்தானா லேட்டாகும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, கிடையவே கிடையாது. புரியுதா? உடனடியாக உடம்புல வந்து வேலை செய்கிற மருந்து எதுன்னா நீர் வகையான மருந்து. குடிநீர்னு சொல்லுவோம், தீநீர்னு சொல்லுவோம். நீர் வகையான மருந்து வெகு விரைவாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் 2வது படிநிலை வந்து திரவ மருந்துகள், அதுக்கப்புறம் திட மருந்துகள். அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதனால் நான் அந்த மருத்துவம் கற்றுக்கும் போது அந்த மருந்துகள் எல்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம். இந்த உணர்வுகள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இல்லாமல் இந்த மக்கள் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சங்கடம் எனக்கு. நீ வந்து தமிழ்நாட்டில் பிறக்கிற, 100 வருஷம் வாழ்கிற, தமிழ் மருந்துகளை உன் வாழ்க்கையில் எடுக்காமல் ஒருத்தன் இறந்து போகிறான் அப்படின்னா அது மிகப்பெரிய சாபத்து. மிகப்பெரிய சாபத்து. அவன் ஒரு பெரிய விஷயத்தை இழந்துட்டான். அவன் ஒரு உணர்வை அடையாமலே இறந்துட்டான். புரியுதா இல்லையா? அது அடைஞ்சிருந்தால் அதெல்லாம் பெரிய நோய் கொடுப்ப. நான் அந்த மருந்துகளெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்குது எப்படின்னா, அந்த மருந்துகளை எடுத்துக்கிறதுக்காகவே ஒரு சந்தர்ப்பத்துக்காகவே நோய் வரலாங்கிறேன் நான். அந்த மருந்துகளை எடுத்துக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கே ஒரு நோய் வரலாம். அந்த மருந்து அப்படிப்பட்ட மருந்துகள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழனுடைய பெருமை வந்து இன்னும் உணர முடியும். மருந்தில் கூட இப்படி ஒரு நுட்பம் கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத யோசிக்க முடியும். மருந்துங்கிற ஒரு கருத்து தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. உலக வரலாற்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கிரேக்கம், இத்தாலி, அமெரிக்கா, அது இதுன்னு எங்கே ஆராய்ச்சி பண்ணாலும் மருந்துங்கிற ஒரு கருத்தே அவங்கக்கிட்ட இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா உணவுங்கிற கருத்தே இல்லை. அவன் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் உணவு கலையில் நம்மக்கிட்டலாம் கிட்டே நெருங்கலை. அப்போ உணவுலேயே இன்னும் அவன் வரலைங்கும் போது அவன் மருந்துக்கு எப்படி வருவான்? மருந்துங்கிற சிந்தனையே இன்னும் அவனுக்கு இல்லை. ஒரு நோய் வந்ததுன்னா அதுக்கு மருந்துன்னு ஒன்று கொடுக்கணுங்கிற இடத்துக்கே இன்னும் நாகரிகம் அடையலை. புரியுதா இல்லையா? ஆனால் இங்கே வளர்ந்து செழித்து வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, வாழ்றதுக்கு கொடுத்துட்டும் போயிட்டாங்க. புரியுதா இல்லையா? அப்படி வரும்போது இப்போ மருந்துங்கிற ஒரு கருத்தை சிந்திச்சிருக்கிறான், செயல்படுத்தியிருக்கிறான், அதில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறான். கலையாக மாற்றி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா நம்ம உற்பத்தியை இன்னும் பெருக்கி உலக நாடுகளுக்கே நம்ம மருந்து கொடுக்கலாம். புரியுதா இல்லையா? உலக நாடுகளுக்கே கொடுக்கலாம். அப்படிப்பட்ட நுட்பம் இருக்குது. இவனுக்கு தான் பிடிக்கலையே, தமிழ் பிடிக்கல, தமிழ் கலைகள் பிடிக்கல, இதில் இருக்கிற ஆழம் தெரியல. அதுக்கெல்லாம் அரசியல் காரணங்களில் போய் நின்றோம் அது. புரியுதா இல்லையா? அதனால் இப்போ எங்கே நிற்கிறாங்கன்னா கலையை பாதுகாக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதான். இது ஸ்ப்ரெட் ஆகுதோ இல்லையோ பாதுகாக்கணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த மருந்து அவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது அந்த மருந்து இருந்துச்சுன்னா இறைவன் என்கிட்ட இருக்கிற மாதிரி. அவ்வளோதான். ஒரு மாற்றத்தை வந்து நம்ம நோக்கி இறைவன்கிட்ட தானே போவோம். அந்த மருந்து இருந்ததுன்னா நான் மிகப்பெரிய மாற்றத்தை உன்னுடைய மெய்க்குள்ளே ஏற்படுத்தி காட்டுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். மொதல் விஷயம், லண்டனில் இருக்கிறவன், இங்கிலாந்தில் இருக்கிறவன்லாம் ரசம் சாப்பிட்ருக்க மாட்டான். அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்து நல்ல ரசம் சாப்பாடு போட்டோம்னா வயிறுலாம் சரியாக போயிடும். இங்கேயே இப்படி இருக்குது. இன்னும் அவன் ரசத்துக்கு வரல. அவன் இன்னும் புரியுதா இல்லையா? ரசம் இவனை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு போட்டோம்னா அவனுடைய பாதி நோய்கள் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் அவனுக்கு. அதனால் அந்த பாரம்பரிய மருத்துவர்களுக்குள்ளே மருந்து செய்கிறது வந்து இப்படி தான் போட்டியே வரும். என்ன போட்டினா அந்த மருந்தை வந்து பக்காவாக முடிக்கிறது யார், சிறப்பாக எடுக்கிறது யார். நமக்குள்ளே போட்டு வச்சுன்னா மீன் குழம்பை யார் இப்போ டேஸ்ட்டாக செய்ய போகிறாங்கிற மாதிரி அதை எப்படி ஃபினிஷிங் கொண்டு வருது மட்டும்தான் இன்னும் உயிர் வாழுது. இல்லைன்னா இதையும் முடிச்சு விட்ருப்பாங்க. ஒரு 4 பேர் வந்து பாதுகாப்பான்னு நிற்கிறான். என்ன யாராவது வெளியில் இருக்கிற ஒரு 4000 பேர் கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு 3 பேர் எனக்கு பாதுகாப்பான்னு நிற்கிறது. உங்களுக்கு என்னடா தெரியும்? எங்களுக்கு தான் தெரியும்னு அந்த அவ்வளோதான் பாதுகாப்பு. 4000 பேர் கேள்வி கேட்குறான்,
4 பேர் அவரை கேள்வி கேட்க விடாமல் தடுக்கிறான். அவரை பாதுகாக்கணும், அவர் மருந்தோட அருமை எங்களுக்கு தான் தெரியும். கேள்வி கேட்குற உனக்கு என்ன வலிக்குது, நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நிலைப்பாடு. அதில் உண்மை இருக்கிறதுனால தான் அந்த பாதுகாப்பு. அந்த வைத்தியர்கிட்ட போய் 4 பேர் கூட நிற்கிறவன் அந்த உண்மையை உணர்ந்தவன், வேறு யாரும் கிடையாது. இந்த வைத்தியத்தில் இருக்கிற கலை சொற்களே நிறைய இன்றைக்கி காணாமல் போச்சு. நான் மருத்துவம் கற்றுக்கிற ஆரம்ப கட்ட புதுசு, அப்போல்லாம் அக்குபஞ்சர் மட்டும்தான் படிச்சிருக்கேன், வேறு எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கால் சுளுக்கிக்கிச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு வண்டியில் அடிபட்டு கால் சுளுக்கிக்கிச்சு. எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு என்கிட்ட வந்துட்டான். எனக்கு அது தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே பக்கத்தில் ஒரு பூவாலூரில் ஒரு வைத்தியர் இருக்கார், வா போவோம் அப்படின்ட்டு அவனை வண்டியில் வச்சு நானே கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போனோடனே பார்த்தோன்னே சொல்லிட்டார். பார்த்தோன்னே என்ன சொல்கிறாருன்னா, பாத அடுக்குகளில் இருக்கிற அந்த எலும்பு விலகி இருக்குன்ட்டு அவனை தொடவே இல்லை, எதுவுமே பண்ணல. அவன் நிற்கிற போஸை பார்த்துட்டு, அவன் கால் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு, பாத அடுக்குகளில் இருக்கிற நரம்பு விலகி இருக்குது, எலும்பும் விலகி இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த பாத அடுக்குகள்ங்கிற அந்த சொல் என்ன எங்கே போச்சு? அங்கே தான் கேள்விப்படுறேன் நான் விட்டேன். நான் சொல்ல அது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. நான் அவருக்கு தெரியுது. அது பாரம்பரியமாக வந்த அறிவு. ஒரு 10,000 வருஷமாக நம்ம மருத்துவம் பார்த்த அனுபவத்தை கடத்தியிருக்காங்க. 10,000 வருஷம் அறிவு இது. இப்போ நீங்கள் ஆங்கில மருத்துவம் படிக்கிறேன்னா ஒரு 500 வருஷ வரலாறு படித்தா போதும். இந்த மருத்துவம் எப்படி வந்தது, என்னென்ன டாக்டர்ஸ் நடுவில் வந்தாங்க, என்ன புரட்சிகள் பண்ணாங்க. ஆனால் இதை படிக்கணுன்னா 10,000 வருஷம் வரலாறுல என்ன நடந்திருக்குங்கிறது தெரியணும். சித்த மருத்துவத்தில் ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறையை நம்ம மாணவர்கள்ட்ட கொண்டு வர்றதுக்கே நான் படாத பாடுபடுறேன். ஏன்னா வேறு இது இப்போ சித்த மருத்துவங்கிற பேரில் இப்போ நான் இங்கே ஒரு 100 பேரை உட்கார வச்சேன்னா 100 பேர் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதில் 80 கருத்துக்கள் சித்த மருத்துவத்துக்குள்ளேயே இருக்காது. புரியுதா? 80 பேருடைய கருத்துக்கள் சித்த மருத்துவத்தில் இருக்காது. இப்போ நான் அந்த 80 பேருடைய கருத்துக்களையும் விளக்கணும். அந்த 20 பேர் தான் சித்த மருத்துவத்துக்கு உள்ளே இருக்கிற கருத்தை பேசுவான். புரியுதா இல்லையா? அது பெரிய வேலையாக இருக்குது. 80ஐயும் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், இவர் என்ன எது சொன்னாலும் இல்லைன்றாரு. அப்போ சித்த மருத்துவத்துக்கு ஒரு வரையறை இருக்குது. என்ன வரையறைன்னா அதுக்கு பேர் தான் கொள்கை. ஒரு செயல்பாடு மருத்துவத்தில் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி கொள்கை இருக்குது. நீங்கள் கொள்கை இல்லாமல் எதையாவது சொன்னீங்கன்னா அது சித்த மருத்துவத்துக்குள்ளேயே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு தகவல் இப்போ இங்கே நிறைய பாட்டிகள் கொல்லாத்த வளைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கொள்கை தெரியாது. புரியுதா? கொள்கை இல்லாமல் கொல்லாத்தம் வலிக்கிறவங்கள நம்ம சித்த மருத்துவத்தில் சேர்க்கவே. புரியுதா? அது ஏன்னா ஒரு பாட்டி ஒரு சித்த வைத்தியர் வலிக்கிறத பார்த்துருக்கோம், அது வறுமை சிகிச்சை வலிக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் அதுக்கு கொள்கை தெரியாது. இப்படி தான் வலிச்சாரு சரியாக போச்சுன்னா அது அங்கிட்டு போய் அது அந்த வியாபாரத்தை பண்ணியிருக்கோம். அதை நான் பார்த்துட்டு நம்ம சித்த வைத்தியர்னு சொல்லக்கூடாது. யாரையோ பார்த்துட்டு பண்ணுச்சில்ல, அவருக்கு கொள்கை தெரிஞ்சிருக்கும். குடலில் ஏறு குடல், இறங்கு குடல், நடுக்குடல் இப்படின்னு இருக்குது. அப்போ எந்த தடவி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். சும்மா எண்ணெய் போடும்போதே தெரிஞ்சிடும். இதுக்கு தனி டெஸ்ட்லாம் கிடையாது. எண்ணெயை ஊற்றி இப்படி தடவும்போது அவங்க தடவுறாங்கன்னு நமக்கு தெரியும், என்ன தடவுறாங்கன்னு தெரியும். ஆனால் அவன் அங்கே பார்த்துட்ருக்காங்க. பார்த்தோன்னே கரெக்டாக எங்கே ப்ரெஷர் கொடுத்து அந்த மலத்தை வெளியே கொண்டு வரணுமோ தெரிஞ்சிடும். புரியுதா? இவ்வளோதான் மேட்ரு. அவங்க நல்லா வலிச்சிட்டு போனோன்னே நல்லா ஒரு தடவை வெளியே போயிருக்கும், சரியாக போச்சு, அவ்வளோதான். அப்போ சித்த மருத்துவத்தில் எதை பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கொள்கை என்ன அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு. இப்போ ஒருத்தர் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீனே எடுத்துக்கங்க, நீ சித்த மருத்துவத்தில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் உனக்கு கொள்கை தெரியாது, செயல் தெரியும். இப்படி தான் வலிக்க சொன்னார்னு வலிச்சிட்ருக்க. உன்னை வச்சு உனக்கு தெரியாத கொள்கையை கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இது நவீன மருத்துவத்தில் படிநிலைகள் இருக்கோ. இப்போ ஒரு பாட்டி கொல்லத்தான் வலிக்குது, அதுக்கு கொள்கை தெரியாது, அதனால் அதை சித்த மருத்துவத்துலேருந்து விளக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஒரு கடைநிலை ஊழியராக வச்சுக்கலாம். இதுதான் ஒரு நர்ஸு போல் வச்சுக்கலாம். அதுக்கு கொள்கை தெரில, படிப்பறிவு இல்லைங்கிறதுனால அதை சித்த வைத்தியத்துலேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சித்த வைத்தியர்கிட்ட வேலை செய்கிற நர்ஸாக வச்சுக்கலாம். ஆனால் அந்த நிலையில் தான் அவங்கள பார்க்கணும். அதை சித்த வைத்தியம் நம்ம எடுக்கும். இப்போ ஒரு பிரசவ வார்டில் கடைசியாக அந்த ரத்தம், மலம் இது எல்லாத்தையும் அள்ளுறதுக்கு ஒரு பெண்மணி இருப்பாங்க. அவங்களும் மருத்துவத்தில் தான் வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்களும் மருத்துவத்துறைக்குள்ளே இருக்காங்கல்ல. அதான் அந்த மாதிரிலாம் பார்க்கணும். இன்றைக்கி மூலப்பாடல்கள்லேருந்து யாருமே மருந்து செய்கிறது கிடையாது. புரியுதா? நான் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன்னா மூலப்பாடல்லேருந்து தான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா இன்றைக்கி அரசாங்கம் எதை கேட்டாலும் ஆதாரம். இப்படி ஒரு மருந்து சொல்லியிருக்கேன்னா இது யார் சொன்னது அப்படின்னு தெரியணும். இது அகத்தியர் மருந்து, இந்த வாத காவியம் என்னும் நூலில்
இத்தனாவது பாடலில் இந்த மருந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் தான் நீனும் போய் தேடி எடுக்க முடியும். புரியுதா இல்லையா? அப்படி செய்கிறது தான் வந்து சரி. ஆனால் இன்றைக்கி யாருமே அப்படி கிடையாது. நடுவில் வந்தவங்க போனவங்க எல்லாம் அவங்கவுங்க அனுபவத்தை சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு செஞ்சுக்குவாங்க. அது தவறும் கிடையாது. ஏன்னா அந்த மருந்து வேலை செய்யும், அந்த மருந்து ரிசல்ட்டு கொடுக்கும். அதனால் அவங்க அதை கையாளுறாங்க. புரியுதா இல்லையா? ஆனால் அது யார் சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் தெரியாது. நடுவில் வந்தவங்க போனவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் அது மாதிரி. சித்த மருந்தை டெவலப் பண்ண முடியும். இப்போ நீ வந்து மெட்டீரியா மெடிக்கா நல்லா படிச்சுக்கிற, மருந்து செய்முறையும் நீ நல்லா படிச்சுக்கிற. அப்படி இருக்கும்போது அவங்க கொள்கை இருக்குல்ல, இதோட சேர்க்கணும்னு மருந்து செய்முறை இருக்குல்ல. இப்போ சித்தர்கள் ஏற்கனவே ஒரு 5000 மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை ப்ராப்பராக படிச்சிங்கன்னா நீ 10,000 மருந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ மருந்தை ஏற்றுக்குவாங்க. நீ ப்ராப்பர் மெட்டீரியா மெடிக்கா படிச்சிருந்து அது சித்த வழிமுறைகளில் வந்து இந்த மெத்தடில் நான் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னா அது இந்த காலத்துலையும் ஏற்றுக்கொள்ளப்படும். புரியுதா? நோய் அப்டேட்டு கிடையாது. இது வந்து நுட்பமாக கையாளுற முறைன்னு சொல்லலாம். நோய் அப்டேட்டு கிடையவே கிடையாது. அந்த காலத்திலேயே 4448ன்னு சொல்லியாச்சு. அப்டேட்டே கிடையாது. அவங்க வந்து சித்தர்கள்னு ஏன் இவ்வளோ தூரம் வணங்குறாங்க, இவ்வளோ தூரம் இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்கன்னா உலகம் உள்ள வரைக்கும் இந்த மானுடவியலை ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க பெரிய ஆளுங்க. உலகம் உள்ள வரைக்கும் மானுடவியல் இதான், அதுதான் மெய்யியல், அதுதான் உண்மை. நாங்கள் வாழ்கிற காலத்தில் ஒரு விஷயம் இருக்கும், அது அடுத்த காலத்தில் மறைஞ்சு போயிடும் அப்படின்னா அது மெய்யியல் கிடையாது. காலத்துக்கும் நிலச்சி நிற்கிறது எதுவாக தான். சித்தர் பாடல்களில் டைரெக்டாக இருக்கு. அவர் ஒரு கருத்தை, போகர் ஒரு கருத்தை எழுதுறாருன்னா இப்படி சொல்லியே எழுதுறாரு. ஊழி உள்ளவரை இது நிலைக்கும்னு எழுதுறாரு. ஊழின்னா என்ன? ஒரு அழிவு நடந்து ஆக்க நடக்கிறது, உனக்கு முடிகிற வரைக்கும் இருக்கும். ஊழி உள்ளவரை, ஊழி காலம் வரை இது நிலைக்கும் அப்படிங்கிறது. இப்படி தான் எழுதுகிறாரு. நவபாசான சிலை செய்யும்போது ஊழி காலம் வரை இந்த சிலை வந்து நின்று மக்களை காக்கும், அருள் பாலிக்கும் அப்படின்னு தான் எழுதுகிறாங்க. உலகம் தோன்றிடுச்சு. உலகம் தோன்றி பாதி நடுவில் சித்தர்கள் வர்றாங்க. அவங்க கடைசியாக இந்த பூமி முடிகிற வரைக்கும் என்ன கருத்துக்கள் நினைக்கணுமோ அதை எழுதுகிறாங்க. இப்போ இந்த நடுவில் வந்தவங்கள தான் நமக்கு தெரியும். உலகம் தோன்றும் போதே ஒரு சித்தர் குரூப் வந்திருக்கும், அது பாதி வரைக்கும் கடத்தி விட்டுருக்கும், அது நமக்கு தெரியாது. அதெல்லாம் எவ்வளோ சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த இலக்கணத்துக்குள்ளே இருந்தால் தான். காலம் மாறி போச்சு, நான் அதுக்குள்ளே நிற்க மாட்டேன் அப்படின்னா காலம் மாறலைங்கிறதே உனக்கு தெரியாது. அப்புறம் நான் அதுக்குள்ளே நிற்க மாட்டேன்னா இது மாயை தான். காலம்லாம் மாறலை, எப்போவும் மாறாது. காலம் அப்படியே தான் இருக்கும். சில நவீன வளர்ச்சி வந்ததை பார்த்துட்டு காலம் மாறிடுச்சுன்னா நீ கருத்துலேயே பிள்ளையாக இருக்குன்னு தானே அர்த்தம். நவீன வளர்ச்சி வந்தால் காலம் எப்படி மாறும்? மக்களுடைய நடைமுறைகள் மாறும், செயல்கள் மாறும், அவ்வளோதான். காலம் எப்படி மாறும்? அதுதான் சித்தம். ஊழி உள்ளவரை இது நிலை பெறும் அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா அது சித்தம். அப்படி நீ சொன்னாலும் சித்தம் தான். பேத்தாலஜி, ஃபிசியாலஜி இப்படி சொல்லிட்டு இவங்க எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு போனாலும் நமக்கு சித்த மருத்துவத்தில் இது புரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கேன், இங்கே இல்லாத ஒன்றும் அவன் புதுசாக கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே இல்லாத ஒன்றும் அவன் கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் என்ன 2000 வருஷம் சுற்றினாலும் அது இங்கே இருக்கும். அப்போ நமக்கு இது தெளிவாக புரியும். ஆனால் அவன் என்னென்னா மக்களை ஒரு மயக்கத்தில் வச்சுருக்கான். புதிய கண்டுபிடிப்பு ஒன்று வந்திருக்குன்னு மக்கள் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுறான். ஓகேவா? அப்படி ஒன்று வந்துருச்சு. கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோங்கிறான். அது பல தலைமுறையாக சித்த மருத்துவத்தில் கேன்சருக்கு சாதாரணமாக மருந்து இருக்குது. இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டோம், இனிமேல் மக்களெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறான். இவங்க மருந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னா நோயவே இன்னும் புரிஞ்சுக்க தெரில. எப்படின்னா மக்கள் வந்து நீ எவ்வளோ வேணாலும் ஆட்டம் போடு, நீ எவ்வளோ வேணாலும் தப்பு பண்ணு, நான் நேரடியாக அந்த கிருமியை சாவரத்தை அடிக்கிறதுக்கு மட்டும் மருந்து கண்டுபிடிக்கிறேன். இதுதான் வாழ்க்கை முறையா? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுதான் வாழ்க்கை முறையா? நீ தூங்காத, நீ தண்ணி அடி, நீ எல்லா பழக்கமும் செய்யி, உடம்பை எவ்வளோ மோசமாக வேணால் கெடு, ஆனால் அந்த கேன்சருங்கிற கிருமியை கொள்றதுக்கு என்கிட்ட மருந்து இருக்குது. இது சாத்தியமா? அதை சாத்தியப்படுத்த தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடம்புக்கிட்ட நீ தோற்று தான் போயாகணும். நீ என்ன மருந்து கண்டுபிடிச்சாலும் இந்த கேன்சரை ஒழிப்போங்கிற கதையெல்லாம் ஆகாது. அப்டேட் ஆகும். அது மறைக்கவும் முடியாது. வினை வந்து எப்படி தெரியுமா சேரும்? மூட்டு வலின்னு போகிற, மாத்திரை சாப்பிட்ற, பெயின் கில்லர் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, அது பெயினை உண்மையிலே கீழ் பண்ணிக்கிட்டே வருது. 5 வருஷம் 10 வருஷம் சாப்பிட்டீங்கன்னா மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். இனிமேல் எந்த கொம்பனாலையும் வெளியில் எடுக்க முடியாது. இப்போ நீ 5 வருஷம் மூட்டு வலியை சேர்த்து வச்சுருக்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா மூட்டு வலி மாத்திரை வேலை செய்ய மாட்டேங்குது.
அதோட டைம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். வேலை செய்ய ஏன்னா உடம்பு தன்னுடைய தகுதி இழந்துருச்சு. இனிமேல் மாத்திரை கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேங்க. இப்போ இவங்களுக்கு சித்த வைத்தியத்தை வச்சு எப்படி குணப்படுத்துது? நம்மக்கிட்ட 100 பேர் வர்றான்னா 80 பேர் இப்படி தான் வர்றான். அப்புறம் நீ சரியான சித்த வைத்தியம். அப்போ சித்த வைத்தியம் என்னமோ உயர்ந்ததுன்னாங்க. அது மூட்டு வலி வந்தப்பே வந்திருந்தீங்கன்னா உயர்ந்தது. நீ 10 வருஷம் பெயின் கில்லர் தின்னுட்டு வந்திருந்தீங்கன்னா எப்படி உயர்ந்ததாக இருக்கும்? அதாவது இந்த பாரம்பரிய மருத்துவர்களுடைய போராட்டம் நடக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் கவனித்தேன். நான் எப்போதும் அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஏதாவது போராட்டம்னா உள்ளே போகிறது அந்த மாதிரி. அப்போது ஒன்று கவனித்தேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய கருணை அது. அவர் பேசுகிற வார்த்தை எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்களை போன்ற நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஒரு ஆள் எடுத்து சொல்லணும். அவங்க பேசுகிறதுக்கு பின்னாடி என்ன கருத்து இருக்குங்கிறதையும் நான் சொல்லணும். அதாவது ஒரு வைத்தியர் பேசுகிறாரு, எங்களிடம் வந்தால் இந்த நோய் தீரும் தீராது என்பதை உடனடியாக சொல்லிடுவோம். நீ அப்படி சொல்கிறியாடான்னு கேட்குறாரு ஆங்கில மருத்துவத்தை. நீ அப்படி சொல்கிறியா? ட்ரை பண்ணி பார்ப்போம், செஞ்சு பார்க்குறோம். கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு உயிரை உருவிட்டு இனிமேல் நீ கடவுளை வேண்டிக்கின்ற. அதுக்கு அந்த பிள்ளை வீட்லேயே கடவுளை வேண்டியிருக்கும்ல, நீ என்ன பண்ணுறன்னு கேட்குறாரு. அப்போ நாங்கள் எதுக்கு இதை சொல்கிறோங்கிறதையும் சொல்கிறாரு. இது ஆகும் இது ஆகாதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஏன் சொல்கிறோம்? அம்மா இது பிழைக்காது, இந்த கேஸு பிழைக்காது, உன் புருஷன் பிழைக்க மாட்டான், இருக்கிற காசை வச்சு பிள்ளைய படிக்க வை, குடும்பத்தை கரையேற்று, உன்னை கொண்டு போய் போச்சு வைப்போம், இவ்வளோதான். அப்போ அது கருணை. ஆனால் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் அந்த பணத்தை பிடுங்கிட்டு அந்த பிள்ளையும் ரோட்டில் நிற்கிது, கல்வி கொடுக்க முடியல. அப்போ எவ்வளோ பெரிய கருணை அவங்களுக்குள்ளே இருக்குது. இது சாத்தியப்படாதுங்கிறத எதுக்கு நாங்கள் சொல்லுவோங்கிறதையும் சொல்கிறார். அது சொல்லக்கூடாது. இப்போ ஒரு உறவு அப்படிங்கும்போது இது சாத்தியப்படாதுன்னா கஷ்டமாக தானே இருக்கும். அதை தாண்டியும் அதை அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த வீண் செலவழிக்காது, இது ஆகாது, அவ்வளோதான் அது. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நான் இன்னொரு கேள்வியும் கேட்டு விட்டேன். ஏன்னா இன்றைக்கி இப்போ உங்களை மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்க போய் சித்த மருத்துவர்கள்லாம் பார்க்குறாங்க, டிகிரி படிச்சுட்டு வந்தவங்கள. ஆனால் என்கிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கி எந்த சித்த மருத்துவரை பார்த்தாலும் ஒரு சித்த மருத்துவரை பார்த்த திருப்தியே வரலன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அதை அவங்கள்ட்ட கேட்டு விட்டேன். இது மாதிரி சித்த மருத்துவரை பார்த்த ஃபீலிங்கே வர மாட்டேங்குதா அவங்ககிட்டன்னு சொல்லி ஆழமாக பேசினாங்க. இவனெல்லாம் சித்த மருத்துவரா அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டாங்க. சித்த மருத்துவம் பாதுகாக்கப்படணும்னு நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காதவங்களாம் சித்த மருத்துவரா? நாங்கள் இல்லைன்னா இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வீரியமாக பேசினாங்க. அப்போ இன்னொரு கேள்வி, பாரம்பரிய மருத்துவர்களை நாங்கள் எப்படி நம்புறது? ஏன்னா போலிகளும் அது நிறைய இருக்கும். நாங்கள் எப்படி நம்புறதுன்னு கேட்கும்போது, உங்ககிட்ட உண்மை இருந்ததுன்னா மக்கள் தேடி வருவோம், அவ்வளோதான். ஒரே போடா போட்டார். உங்ககிட்ட உண்மை இருந்து உன்கிட்ட சரக்கு இருந்ததுன்னா ஒன்றை தேடி மக்கள் வருவோம். நாங்கள் செய்கிற மருந்துகளை வாங்கி சாப்பிட்றது மக்கள். இப்போ நாங்கள் கேட்டோம் அடுத்தது, ஏன் அரசாங்கம் ஆதரிக்க மாட்டேங்குது, ஏன் சட்டம் ஆதரிக்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாருன்னா மக்கள் தான் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் தான் எல்லாத்துக்கும் கஷாயம் காய்ச்சி கொடுத்தோம், எங்ககிட்ட எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நீங்கள் நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. மக்கள் ஆதரவில் தான் இன்னி வரைக்கும் நிற்கிறோம் அப்படின்னு. அப்போ எனக்கு எப்போவுமே மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்துறதுல தான் நான் முனைப்பு காட்டுவேன். நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, மக்களுக்கு புரிய வைக்கிறதுல தான் கவனம் செலுத்துவேன். அரசு எந்திரத்துக்குள்ளே போகணுன்னா ஒரு வரையறை வேணும். ஆனால் சித்த மருத்துவத்தில் அப்படி ஒரு வரையறை கிடையாது. என்ன வரையறைன்னா, இப்போ ஒருத்தன் இறந்து போகிறான்னு வச்சுக்கேன், ஆங்கில மருத்துவம், நவீன மருத்துவம், மாடர்ன் சயின்ஸு எதனால் இறந்தான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான். சித்த மருத்துவத்தில் அது மட்டும் கொடுக்க முடியாது, சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, அரசாங்கத்துக்கு டேட்டா தான் வேணும். அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, பாரம்பரிய மருத்துவருக்கு நாங்களாம் எதிரி கிடையாது, எனக்கு டேட்டா கொடு, உன்னை உள்ளே கொண்டு வந்துடுறேன் அப்படின்றான். இப்போ நீங்கள் பாரம்பரிய மருத்துவர்கள்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி நான் உள்ளே கொண்டு வரேன்? ஒரு வரையறைக்குள்ளே வா, ஒரு கூட்டமாக வா, ஒரு சங்கமாக வா, ஒரு நிலையில் நில்லு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க, நுரையீரல் நோயின்னு ஒன்று எடுத்துக்குவோம். நவீன மருத்துவர்கள் பேசுகிற எல்லா வீடியோவையும் பாரு, நுரையீரலில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோய், ஆஸ்துமான்னு எடுத்துக்குவோம். ஆஸ்துமான்னு தட்டி ஒரு 100 அலோபதி வைத்தியர்கள் பேசுகிறத கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு 4 பாயிண்ட்டு சொல்லுவான். அந்த 4 பாயிண்ட்டை 100 வைத்தியர்களும் மாறாமல் சொல்லுவான். அப்படி ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, புரியுதா இல்லையா? ஆனால் சித்த மருத்துவர்களை கூப்பிட்டு வாதம் பித்தம் கபத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வேறு மாதிரி பேசுவாங்க, புரியுதா இல்லையா? இது என்னென்னா, இங்கே ஒரு தனித்துவம் இருக்குது, ஆனால் மக்களுக்கு அதுவே குழப்பமாக இருக்குது.
அவன் ஒன்று பேசுகிறான், அவன் ஒன்று பேசுகிறான், நான் எப்படி நம்புறது? ஆனால் வாதப்பித்த கபத்தினுடைய அடிப்படை மாறாது, அடிப்படை மாறாது. ஆனால் அதை கவனிக்க மாட்றாங்க, அவ்வளோ ஆழமாக கவனிக்கிறது இல்லை. அவங்க சொல்கிற வாழ்வியலில் குளறுபடி ஆயிடுவாங்க. ஆனால் அந்த வாதப்பித்த கபத்துக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதை மீறி யாரும் பேச மாட்டாங்க. 96 தத்துவம்னா 96 தத்துவத்துக்குள்ளே தான் பேசி ஆகணும். டோன் வேறு மாதிரி இருக்கும், புரியுதா இல்லையா? இப்போ எவனும் புதுசாக வந்து 97வது தத்துவம்னு சொல்லிட மாட்டான். 96 தான். அந்த 96ஐயும் சிறப்பாக தன்னுடைய அனுபவத்தில் பேசுகிறவன் யாருன்னு இருக்குது, புரியுதா இல்லையா? அது ஆங்கில மருத்துவத்துலேயும் இருக்குது, அதுலேயும் ஒரு 4 கிரேடு 5 கிரேடு இருக்குது. உண்மையிலேயே அதில் பிஹெச்டி பண்ணவன் வேறு மாதிரி பேசுவான், அதில் இப்போ தான் எம்பிபிஎஸ் முடித்தவன் வேறு மாதிரி பேசுவான். அவங்களுக்குள்ளேயும் அந்த குளறுபடிகள் இருக்க தான் செய்யுது. இப்போ உண்மையிலே என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. பாரம்பரிய வைத்தியர்களுக்கும் உங்கள் காலத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்குது, புரியுதா? பாரம்பரிய வைத்தியர்கள் உங்கள் வயசில் இருந்தபோது காலம் வேறு மாதிரி இருந்தது, அவங்க குருநாதர்கள்ட்ட கற்ற பாடம் வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி உங்கள் வயசு வேறு மாதிரி இருக்குது, உங்கள் காலம் வேறு மாதிரி இருக்குது. உங்கள் லாங்குவேஜில் அவங்களால அணுக முடியல. அப்போ நீங்கள் தான் அவங்க லாங்குவேஜை கற்றுக்கணும் இன்றைக்கி. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணலாம், அவர் மண்டக்குள்ளே என்ன இருக்குங்கிறத தேடி நீங்கள் போகலாம், அதானே மரபு. அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நான் செய்கிறேன், நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க நான் தயாராக இருக்கிறேங்கிற மனநிலையிலேயே நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் அணுகிடலாம். பரவாயில்லையே, எந்த காலத்துலேயும் இப்படி ஒரு பையன் வந்து தேடி வராரு அப்படின்னா பெரிய விஷயம். அப்போ இதனுடைய ஃபண்டமெண்டலை புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்புறம் அதில் நிறையா சாதனை செஞ்சவங்கலாம் இருக்காங்க, அந்த துறையிலேயே சாதனை பண்ணவங்களாம் இருக்காங்க. அதை புரிய வைக்கிறது இன்னும் அடுத்த கட்டம். இந்த உங்கள் காலத்துக்கும் அவங்க காலத்துக்கும் நடுவில் என்ன நடந்திருக்குன்னா, நவீன வளர்ச்சி, உலகமயமாதல் நடந்திருக்கு. இதை நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்க, அவங்க உள்வாங்கலை. அவங்க இன்னும் உலகமயமாதலுக்குள்ளே வரல. உலகமயமாதல்னால் என்ன? தற்சார்புலேருந்து வெளியில் வந்தது தான் உலகமயமாதல். இந்த பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து கஷ்டப்பட்டாவது இந்த உலகமயமாதலை கற்றுக்கணுங்கிற நிர்கதிக்கு ஆளாகிறாங்க. வேறு வழி இல்லை போல இருக்குது நமக்கு, இனிமேல் தற்சார்புலாம் தோற்று போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் வேறு தெரிஞ்சவங்கள வச்சு, படித்தவங்கள வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேண்டாம் நம்ம இப்படியே போவோம், பழைய வழி தான் சிறந்ததுன்னு கூப்பிட்டு போயிடலாம், அவங்களையும் கூப்பிட்டு போயிடலாம், நம்மளும் கற்றுக்கலாம். இப்போ இலக்கணத்தை நீ என்கிட்ட படிச்சுக்கலாம். தீநீர்னா இதுரா தம்பி, அது இப்படி வேலை செய்யண்டா தம்பின்னு. 4வது படித்தவனுக்கு அது தெரியாது. தீநீரே இலக்கணமாக அவனுக்கு தெரியாது, அது இப்படி வேலை செய்யுங்கிறதும் தெரியாது. ஆனால் நீ அவன் செய்கிற முறையை பார்த்து நான் சொன்னதையும் கனெக்ட் பண்ணினா உனக்கு முழுமை புரிஞ்சிடும். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.